வணக்கம். இந்த வீடியோவில் ஜோதிடம் வழி அற்புதம், ஆனந்தம், ஆச்சரியம் இந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படிங்க ஜோதிடம் வழி அற்புதம் என்ன விருப்பாட்டுக்கு ஏதாவது சொன்னால் நம்ம கேட்டுக்கிறதா அப்படின்லாம் யோசனை வரும். உண்மையிலேயே அற்புதமான ஆச்சரியமான பலன்களை நாம் ஜோதிடம் வழியாக கொடுக்க முடியும். அந்த நிலையில் ஜோதிடர் இருக்கணும். அதுக்கு அவருடைய தகுதியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அது நீங்கள் பிரசன்ன மார்க்காங்கிற அந்த புத்தகத்திலலாம் ஜோதிடரின் தகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நான் இப்போ எப்படி ஒரு அற்புதமான பலன்களை, ஆச்சரியப்படும் வகையில் பலன்களை எப்படி சொல்ல முடியும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு ஜோதிடர்களுக்கும் பயன்படும், பலன் கேட்கக்கூடியவங்களும் ஆச்சரியமான பலன்களாக வருதே, ஒரு நம்பிக்கை, ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை ஏற்படவும் இந்த வீடியோ உதவும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போ யோகம் அப்படின்லாம் வார்த்தையை கேள்விப்பட்டு இருப்பீங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது யோகா. நிறைய சாமியார்கள் யோகா கிளாஸஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க. யோகா அப்படின்னாலே பொதுவில் எல்லோருக்கும் தெரிஞ்சது என்னன்னாக்கா, உடனே அந்த ஆசனங்களை வச்சுட்டு இந்த யோகாசனம் அப்படிங்கிறது தான் அந்த லிங்க் வந்துடும். யோகானாலே இந்த ஆசனத்தை கட் பண்ணிட்டு சிரசாசனம், பத்மாசனம் ஒன்று ஒன்றுக்கும் அப்படி அந்த ஒரு தாட்டு தான் போகும். அது ஒரு வகை. யோகம் அப்படின்னா அந்த யோக நிலையில் இருக்கிறது அப்படின்னா அந்த மனசு சமநிலையில் இருக்கிறது யோக நிலைம்பாங்க. இல்லை மனம் ஒன்றில் இணைந்திருப்பது, சேர்ந்திருப்பது, லயித்திருப்பது, அதையும் யோகம்பாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக யோகம், இப்போ நீங்கள் ஜோதிட வழி பார்த்தீங்கன்னாக்கா யோகம், ஜோதிட பல வகையான யோகங்கள் இருக்குது. சந்திரனை வச்சு, சூரியனை வச்சு, இப்படி பல யோகங்கள் சொல்கிறாங்கன்னா அது இணைவை, அதாவது கிரகங்களின் இணைவை, நட்சத்திரங்களை பொறுத்து அந்த இணைவு ஒன்றுக்கு ஒன்று எப்படி இணைஞ்சிருக்கு, இந்த இணைவு சேருது, அதாவது இணைதல் சேர்தல், இதை தான் சிம்பிளாக யோகம். யோகா அப்படின்னாலே இணைதல் அப்படிங்கிறாங்க. இப்போ சிம்பிளாக நீங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச அந்த யோகாசனம் அப்படிங்கிறதுல நான் என்னுடைய உணர்தல் புரிதலுக்கு ஏற்ப அந்த யோகாசனத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த யோகா வழியாக நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா உடலையும் மனதையும் இணைப்பாங்க. ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அது என்ன உடலையும் மனதையும் இணைக்கிறது அப்படின்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அங்கே மனம் இணையாது. எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி அப்படின்னு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட மனம் அங்கேயும் இங்கேயும் வேறு திங்கிங்லலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கைகள், இந்த உடல் மட்டும் அந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்ருக்கோம். என்ன இது பண்ணுறோமோ அதை மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது பேர் மியர் எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சி அப்படிம்பாங்க. பட் இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா இந்த மனம், இப்போ நீங்கள் ஒவ்வொரு உறுப்புகள், உடல் உறுப்புகளை கொண்டு இப்படி திருப்பணும், இப்படி பார்க்கணும், இங்கே கவனம் செலுத்தணும் அப்படின்னு அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடலும் மனமும், மனம் அந்த இடத்துல இப்போ கையை இந்த மாதிரி தூக்கணும், இப்படி பண்ணணும், காலை மடக்கி இப்படி வைக்கணும் அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த கவனம் ஃபுல்லாக அந்த உடல் உறுப்புகளில் கவனம் போகும். அப்போ என்ன ஆகும், உடலும் மனம் ஃபுல்லாக அங்கே போயிடுது, அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுது. அங்கே பிராணசக்தி, நீங்கள் மனத்தை எங்கே குவிக்கிறீங்களோ அங்கே பிராணசக்தி அங்கே குவியும், அங்கே வரும். அது பேர் தான் இணைதல், கான்சன்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. அது இந்த யோகாவில் கிடைக்குங்க. மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த யோகா. அது உடலை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பிராணாயாமம்பாங்க. மூச்சிலேயே விளையாடுவாங்க. மூச்சை கண்ட்ரோல் பண்ணியே மனசை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா மூச்சுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் உண்டு. ஸோ இதுதான் இந்த யோகா அப்படின்னு. அந்த யோகாசனம் அப்படிங்கிறதுல நான் உடலும் மனமும் இணையுதுன்னு என் புரிதலுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ அந்த தியான நிலைக்கு உடலும் மனமும் இணைகிறப்ப எப்படி இணைக்கிறாங்கன்னா, த்ரூ த மீடியம், இந்த மூச்சு காற்று வழியாக இணைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், மனம் லயிக்க ஆரம்பிக்கும். அப்போ அது தியான நிலை. தியானத்துக்கு போகிறாங்க. மனம்
சலனம் இல்லாமல் அந்த இந்த யோகாசனம் செஞ்சு அது அது அந்த அந்த ஃபைனல் ஸ்டேஜ் அந்த தியானத்துக்கு தான் கொண்டு போவாங்க. இந்த யோகாவோட ஸ்டெப்பே அதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் யோகா. அந்த தியான நிலையில் இருக்கிறது, இல்லை ஆன்ம நிலையில் அந்த ஆன்மாவோட இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. இதை தான் யோகான்னு. என்னங்க ஜோதிடத்தில் அற்புதம் ஆனந்தம்னு சொல்லிவிட்டு யோகாவை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது அடுத்து நான் அப்படியே ஜோதிடத்துக்கு வரேன். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் முதல்ல வந்தால் தான் ஜோதிடத்தில் உள்ள அந்த கருத்துருக்கள் அப்படின்னா கான்செப்ட்ஸ், அந்த எசன்ஸ், அதாவது கோள்கள் நட்சத்திரங்கள் வழியா, அங்கே மூச்சு காற்று வழியா அப்படிங்கிறப்ப சொன்னேன். அப்போ தானே இணையும். அது மீடியம் வந்து மூச்சு காற்று அப்படின்னு. உடலும் மனமும் இணையிறது மூச்சு காற்று வழியாக தான். அங்கே தான் அந்த பிராண சக்தி அங்கே குவிக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டேஜுக்கு போகணும். போகிறப்ப எந்த திங்கிங், எந்த பொருளையும் இல்லாமல், மனம் அப்படி சலனம் இல்லாமல் அப்படி இருக்கிறப்ப ஒரு உணர்வு ஏற்படும். அதுதான் ஆன்மா உணர்வு. ஆன்மாவில் இருக்கீங்க அப்படிம்பாங்க. அது பலருக்கு புரியாது. பட் மனம் ஒன்றில் லயிக்கிறப்பயே அது யோகம் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போனாதான், ஒரு ஜோதிடர் போனாதான் இந்த ஜோதிட கருத்துருக்களான இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் வழியாக அவருக்கு அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வரும். அந்த சர்வஞன் அப்படிங்கிறது முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த தகுதி வரும். அப்போதான் ஆச்சரியமான ஆனந்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களை நாம் உணர முடியும், விவரிக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். பொதுவிலேயே இது பெருசாக ஆகும்னு யோசிச்சாக்க இதெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாரு, நம்மளுக்கு ஒன்றும் புரியலன்னு தோணும். சாதாரண உங்கள் நிலையில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமாக ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னாலே மனம் அந்த செயலில் ஒன்றி போகும், இணைஞ்சிரும். அப்போ ரிசல்ட் அற்புதமாக தான் வரும். எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு, எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு, வேற எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு காரியம் செய்கிறப்ப அந்த காரியம் சிறக்காது, ரிசல்ட் கிடைக்காது, இல்லாட்டி வெரி லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா அப்படி மெக்கானிக்கலாக செய்வீங்க. இப்போ அதோட இணைஞ்சு செய்கிறப்ப அந்த மனம் உங்கள் செயலில் இணையும் பொழுது அற்புதம் நிகழும். அதே போல தாங்க இப்போ ஜோதிடம் வழி எப்படி அற்புதம், ஆனந்தம், ஆச்சரியம் எப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆனந்தம் வரும். இல்லை நம்ம ஒரு விஷயம் சொல்லி இப்படி இருக்குமே, இப்படி இருக்கா, இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்குறப்ப எஸ் அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலேயே ஆனந்தம் வரும் ஒரு ஜோதிடருக்கு. அவர் அந்த ஸ்டேட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த யோகாவை எடுத்தேன். யோகாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜோதிடத்தை கொடுக்கணும்னா ஜோதிடர் அந்த தகுதிக்கு வரணும். இது உண்மை. ஜோதிடத்தை ஆர்வம் கருதி பல பேர் படிக்கலாங்க. இப்போ மற்ற இது மாதிரி கிடையாது. இப்போ நான் யோகாசனத்தை பற்றியே பேசினேன் இல்லைங்களா, அதையே நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். இப்போ யோகா ஒருத்தர் நல்லா கற்றுக்கிட்டாரு அப்படின்னா, ஆர்வமாக இருக்காரு அப்படின்னா, அவரால் அந்த யோகாசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். இன்னும் காலப்போக்கில் இன்னும் ட்ரிம் ஆகி ரொம்ப எஃபெக்டிவாக சொல்லித்தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் ஆர்வம் இருந்து அவர் படித்தாலும், அவர் டிகிரி பிஜி மேலே என்னமோ படித்தா கூட பலன் சொல்கிறதுக்கு முடியாது. பலன் சொல்கிறதுக்கு நீங்கள் அந்த அந்த மனம் லயிக்கக்கூடிய நிலை, அந்த ஸ்டேட்டுக்கு போகணும். போனாதான் இங்கே லயிக்கிறது எதில், ஜோதிட கருத்துருவான இந்த கோள்கள் நட்சத்திரங்களில் லயிக்கணும். அதில் லயிக்கிறப்ப தாங்க அற்புதம், ஆனந்தம், ஆச்சரியம் கிடைக்குங்க. அது மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் ஜோதிடத்தை ரெண்டு இது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஜோதிடம் அப்படின்னாக்கா இளமை பருவத்தில் உள்ள ஆளுங்க சொன்னாக்கா அது பழிக்கும்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பல விஷயம். ஜோதிடம் ஒரு பெரிய கடல். இதில் நம்ம என்ன செய்யறது, ஏதோ இந்த ஆர்வத்தில் இளங்கன்று பயம் அறியாதுன்ட்டு அந்த சின்ன பையனாக இருக்கிறப்பயே அவங்க பலன் சொல்லிடுவாங்க. சும்மா அந்த ஒரு ஐடியா பண்ணி அவங்களுக்கு உள்ள நம்ம சொல்லணும்னு அந்த ஆர்வத்தில் இதுன்னு அதற்கேற்ற ஜோதிடம் வழி திங்க் பண்ணுறப்ப அதுக்கேற்ற ஜாதக அமைப்பு, அதுக்கேற்ற கட்டம் இருந்தால் தான், கட்டம் வேலை பார்த்தா தான் அவரால் சொல்ல முடியும். அப்படி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஜோதிடத்தில் ஒரு பெரிய பாண்டித்யம் இருக்காது, ஆனால் சரியான பலனை சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்க்கலாமே நீங்கள்,
கிராமத்து ஜோசியர்லாம் வெறும் கோச்சார குரு சனியை வச்சுக்கிட்டே பலன் சொல்லிடுவார். அது பழிக்கவும் செய்யும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். இதுதாங்க அந்த ஜோதிடத்தில் உள்ள ரகசியம். இது நீங்கள் பார்த்தது, நீங்கள் அந்த ஸ்டேட்டில் இருந்தால் தான் சொல்ல முடியும், சும்மா படிச்சுட்டு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுப்போம். அதுக்கு நீங்கள் அந்த தியான பயிற்சியெல்லாம் நீங்கள் ஒரு காரியம் சிறக்கிறதுக்கே பயன்படுத்தணும். சாதாரணவங்களுக்கே நான் வந்து ஜோதிடத்துக்கு ஏதாவது பரிகாரம்னு கேட்டாலே நான் வந்து அதை சொல்லுவேன். இப்போ ஜோதிடர்கள் கம்பல்சரியாக அது மாதிரி நிலையில் இருந்தால் தான் அவங்களால வந்து ஆச்சரியப்படக்கூடிய பலன்களை, ஒரு அற்புதமான விஷயங்களை அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு, அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அவங்கள நெறிப்படுத்த முடியும். அதுக்கு முதல்ல இவங்க இந்த தியான நிலைக்கு போகணும். தியான நிலை, ஆன்ம நிலை, அதுக்கு போனால் தான் அது கிடைக்கும். இப்போ அந்த நிலையில் இருந்துட்டு ஒருத்தர் ஜோதிடம் சொல்கிறது நல்லது, அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வெறும் பேச்சோடு இல்லாமல் நம்ம செஞ்சு பார்ப்போம் தான். என்னுடைய லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஒண்டி வாங்குவேன். எதுக்காகன்னா அவங்களோட பர்சனாலிட்டியை சொல்கிறதுக்கு, அவங்களோட எண்ணங்கள் எப்படி திங்க் பண்ணுவாங்க, அவங்க சுபாவம் எப்படி இருக்கும், அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெறும் டேட் ஆஃப் பர்த் ஒண்டி தான் வாங்குவேன். டைம் எதுக்கு வாங்கிக்கிறேன்னாக்கா அந்த மிட் நைட்டில் பிறந்தா அந்த அடுத்த நாள் இது வந்துருங்கிறதுக்காக தான். அங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் கணிக்கிறதுக்கெல்லாம் டைம் வாங்குறது இல்லை. டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா அவங்க கரெக்டாக பகலில் பிறந்திருக்காங்களா இல்லாட்டி மிட் நைட்டில் பிறந்திருந்தாங்கன்னா முதல் நாள் பர்சனாலிட்டியும் வரும். அதற்காக வாங்கியிருப்பேன். அதை வாங்கி நான் அவங்களுக்கு அவங்க கேரக்டரை பற்றி சொல்லிவிட்டு உடனே என்னது கேள்வி இருக்கான்னு கேட்டு கேள்விக்கான பலனை சொல்லுவேன். அதுவே எனக்கே ஆச்சரியம். நான் பலன் சொல்கிறேன், எனக்கே என்னுடைய லைவ் டெலிகாஸ்ட் வீடியோவை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். சில டைம் அற்புதமான பலன்களாக வரும். ஏன்னா சில டைம் ஏன் சொல்கிறேன்னா அந்த கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு பாவம், அந்த ஒரு நிலையில், அவங்க பாவத்தில் அந்த ஒரு இதோடு வாங்கணும். அப்போ தான் அங்கே அற்புதம் கிடைக்கும். அதற்காக தான். ஸோ இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் என்னுடைய அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். கடந்த 29ஆம் தேதி வந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் நீங்கள் எல்லா டெலிகாஸ்ட் இதையும் பார்க்கலாம். நீங்கள் லைவ் ப்ரோக்ராமை பாருங்கள், அதில் உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும். இப்போ இந்த கடந்த 29ஆம் தேதி நடந்த அந்த லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் அதில் எனக்கு கிடைச்ச ஒரு சாம்பிள் 2 வீடியோ ஏற்கனவே அதில் இருக்கிறத அதை ஒண்டி கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் வித்தவுட் எடிட்டிங் நீங்கள் அந்த இதை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். அந்த வீடியோவை அதை அப்படியே தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு சின்ன சாம்பிளுக்காக. ஏன்னா வெறுமனே நம்ம பேசிட்டு சும்மா போகாமல் நானே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஏன்னா பொதுவாக ஜோதிடர்கள் பயப்படுவாங்க. இந்த மாதிரி லைவ் இது பிரசன்ன முறை அப்படிம்பாங்க. இப்போ கரண்ட்டாக கோள்கள் இருக்கிற நிலையை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பலன் சொல்கிறது. இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற கோள்களை பார்த்துக்குவேன். உங்களுக்கு எந்த கோள்கள் ஆளுமை பண்ணுது, நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்க, அதுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறத பச்சிட்டு சொல்லிடுவேன். அவ்வளோதான். அப்படியே ஜாதகத்தை கணிச்சு தசாபுத்திலாம் போட்டு, ஏன்னா தசாபுத்தி தான் மெயின் இருக்கார் பராசரர். நான் பாருங்கள், இந்த ஒரு மெத்தடில் இது மட்டுமே சொல்லி நம்ம சொல்ல முடியும். நம்ம அந்த ஸ்டேட்டில் இருந்தால் அவன் அருள் நம்மளுக்கு வந்துடும். நம்ம சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். அதற்காக தாங்க இந்த 2 சாம்பிள் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ ஜோதிடம் வழி அற்புதம், ஆனந்தம், ஆச்சரியம் கிடைக்குதான் நீங்களே உணரலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க, உங்க பேருங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என்னோட நேம் விஜி. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்கேன் சார், சென்னையில இருந்து. ஓ விஜி, சென்னை ஆல்ரெடி பேசிருக்கீங்க. வெரி குட். உங்களுக்கு தான் பார்க்கணுமாமா? ஆமா சார், எனக்கு தான் சார். உங்க பிறந்த தேதி சொல்லுங்க விஜி. 14/11/1993. வெரி குட். டைம் சொல்லுங்க. நைட்டு 8 o'clock, 8:05. ஓகே விஜி, பாசக்கார பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அம்மாட்ட எதுவும் சண்டை போட்டுட்டே இருக்கியாமா? இல்ல சார், அப்படிலாம் இல்லையே சார். ஏற்கனவே பேசியிருக்கேன்னா நான் இதை சொல்லியிருப்பேனே. ரொம்ப அன்பு பாசத்தால அம்மாட்ட வம்பளத்துட்டு இருக்கீங்களா? அவங்கள்ட்ட எதுவும் அவங்க மனசு சொல்லியிருக்கனா? ஆமா சார், ஆமா. நீங்க உள்ளுக்குள்ள
அம்மா சண்டை போடுறது அது இதுன்னு அம்மாட்ட சண்டை போடுறது, அம்மா சண்டை போட்டா கூட நீங்க பொறுத்துக்கிறது, இப்படி பண்ணிக்கங்க. அவங்க ஆசீர்வாதம் இருந்தா பெரிய அளவு முன்னேற முடியும். நீங்களும் அன்பா தான் இருப்பீங்க. பட் உங்களை அறியாம ரொம்ப கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள தொல்லை பண்ணுவீங்க. ஜாக்கிரதை. அதை பார்த்துக்கங்க. நீங்களாம் கொஞ்சம் இந்த மாதிரி பயம் இருக்குமா உங்களுக்கு? அன்பு பாசம் இருந்தாலும் வெளியில பயந்தாங்குழியா இருப்பீங்க, பயப்படுவீங்க. பயம் இருக்காமா? அவங்க அப்படி இல்லை சார். என்ன எல்லாமே கேர் எடுத்துப்பாங்க வீட்டுல, அதனால பயம் இல்லையே எனக்கு. இல்ல வெளியில போறதுக்கு ஒண்டியெல்லாம் போயிட்டு வருவீங்களா? ஒண்டியா எங்க வேணாலும் போயிட்டு வெளியில அதே மாதிரி போறதுக்கு பயம் வருது. அதுதான் சொல்றேன். அந்த பயம்லாம் போகிறதுக்கு நீங்க தயவு செய்து இந்த மெடிடேஷன் வீடியோ பார்த்து இமீடியட்டா பண்ணுங்கம்மா. உங்க புத்திசாலித்தனம் வெளிப்படும். நீங்க ஒரு நல்ல லீடரா இருப்பீங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் டூ வாட் ஐ டூன்னு நீங்க செஞ்சு காட்டி மற்றவங்கள வேலை வாங்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். ஓகே, ஏதாவது வேலை பார்க்குறீங்களாப்பா? இல்ல சார், நான் வீட்டுல தான் இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன், ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் போல சார். ஓ சரிம்மா சரிம்மா, அதுக்கான தகுதியும் இருக்குமா. நீங்க வாய்ப்பை பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு விஜய்? இப்போ நான் வந்து வீட்டுல தான் சார் லீஸ்க்கு இருக்கோம். இப்போ இந்த வீடை வந்து நாங்க வாங்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் சார். அது இப்போ ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சோடனே ரெண்ட்டுக்கு இருந்தோம் சார் 6 வயசுக்கு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து லீஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த வீடு வந்து சேல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது நாங்க வாங்குறவா வேணாவா? இது வந்து 7 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி. ஸோ இதை வாங்கலாமா இல்ல வேற புது வீடு மாதிரி வெளியே வாங்கிக்கலாமா? ஓகேம்மா, அதை செக் பண்ணிடுவோம். இப்போ நீங்க அந்த வீட்டை வாங்கலாமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். உங்களுக்கு பிடிச்ச சாமியை மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஒரு நேரம் சொல்லுங்கம்மா. ஓகே சார். ஒரு நேரம் சொல்லுங்க. கலர் சிகப்பு. சிகப்பு. ஓகே, 1ல இருந்து 9க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 7 சார். 7. ஆமா. 700ல இருந்து 800க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்கம்மா. 741. 741. Yes sir. நீங்க கம்முன்றுங்க. அந்த வீடு உங்களுக்கு தான். நீங்களா பார்த்து பேசுனீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா விலை சொல்லுவாங்க, தேவையில்லாம ப்ராப்ளம் வரும். நீங்க பாட்டுக்கு கம்முன்னு விடுங்க. லாங் டேர்மா இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான வீடுமா, இது நல்லா இருக்கும். வேற வீடு வாங்க வேணாம். ஸ்ட்ராங்காவே இருக்கு, அதுல எதுவும் குறையெல்லாம் இல்லை. தானாவே அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ரேட்டு நீங்க கம்மியா வாங்க முடியும். நீங்க இப்போ போய் ஏதாவது பேசுனீங்க இது பண்ணீங்கன்னா பம்பு. அவங்க சும்மா கண்டுக்காம விடுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுக்கு தான் அது வரும். வீட்லயே எதுவும் குறை இல்லைம்மா. மீண்டும் ஒரு நேரம் சொல்லுமா. கிரீன் சூப்பரா இருக்குமா, கவலையே படாதீங்க. இது நல்ல பரம்பரையா நீங்க வச்சுக்கக்கூடிய வீடாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுல ஏதாவது கொஞ்சம் தரமான வேலைகள்லாம் பண்ணிடுவீங்க. இப்போ ஒன்றும் கட்டணம் நல்லா தான் இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. அதுலேயே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அது ஒரு பரம்பரையாக வச்சுக்கிற மாதிரி அந்த ஸ்திரத்தன்மையை அதிகப்படுத்திடுவீங்க. அதனால கவலையே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்களா இனிஷியேட் பண்ணக்கூடாது விஜி, நாம வச்சுக்கோங்க. நீங்க அடுத்தடுத்த கேள்விக்கு போயிட்டு இருக்கீங்க. அவங்களே கேட்டாங்களாமா? ஆமா, அவங்க ஆல்ரெடி ஒன் டைம் லீஸ்க்கு போறப்போ நீங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் காசு கொடுத்துருக்கீங்க, பேலன்ஸ் நீங்க போட்டு நீங்களே வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். வாங்கலாமா அப்படின்னு முடிவு. நான் உங்ககிட்ட பேசினதான் சரி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சொல்லாம இப்பதான் சொல்றீங்க. இதெல்லாம் நான் அவங்களே கேட்பாங்கம்மா அப்படிங்கிற. இல்லங்க சார் கேட்டாங்கன்னு சொல்ல வேண்டாமா? விஜய் அமுக்குனியா இருக்காப்ல, வெளியில சொல்லாம என்கிட்ட சொல்ல வேண்டாமா? நான் வந்து சொல்றேன், அவங்களே கேட்பாங்கம்மா. அதுக்கப்புறம் பேசினா நீங்க சொல்றதுக்கு கூட குறைச்ச வருவாங்க. உங்க விருப்பத்துக்கான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் சொல்லாம கம்முன்னு இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து சரிப்பா, இப்ப வந்து
நீங்க இப்ப இந்த இந்த லாஸ்டா கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க விரும்புனீங்க? என் நேம் வாங்கலாமா நான் ஹஸ்பண்ட் நேம் வாங்கலாமா? ரைட்டுப்பா. ஒரு உங்களை ஹஸ்பண்டை நினைச்சுக்கங்கப்பா. ஏன்னா இப்ப விஜய்க்கு ரொம்ப ஓவர் பவரா இருக்கு. பதில் பேச மாட்டேங்கிறாங்க. ஹஸ்பண்டை நினைச்சிட்டு ஒரு நிறம் சொல்லுங்கம்மா. எல்லோ சார். எல்லோ. ஆமா. உங்க பேர்ல தாங்க வாங்கணும். அவரு பாவம் அழுவ போறாரு. பக்கத்துல இருக்காரு வீட்டுக்காரு. அவரு அழுவ போறாரு. என்னையா அந்த மாதிரி சொல்றாருன்னு. ஆக்சுவலா அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஓவர் பவரா இருக்குப்ல இருக்கே அப்படின்ட்டு நான் மாத்தி அவங்கள வீட்டுக்காரன் நினைச்சிட்டு சொல்லுங்கன்னாலும் அங்கதாங்க வெயிட் வீக் ஆகுது. உங்களுக்கு தான் வெயிட் ஏறுது. அதனால இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆல்ரெடி அவர் நேம்ல அவங்க வீட்டுல ஒரு வீடு இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரா? ஆமா சார். ஆல்ரெடி அவர் வீட்டுல இப்பதான் கோயம்புத்தூர்ல 40 lakhs இப்பதான் முடிச்சாங்க 1 yearல. அதனால ஒன்றும் உங்க பேர்ல இமீடியட்டா முடியுமா? நீங்க முடிக்கிறீங்களா? இல்லாட்டி நான் அப்பாட்டெல்லாம் சொன்னேன்னா அசிங்கமா இருக்கும் அப்படின்னு மிரட்டிடுங்க. அவர் ஒத்துக்குவார். ஓகே. வாழ்த்துக்கள் விஜி. ஹலோ சொல்லுங்க. உங்க பேருங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நந்தகுமார், சென்னை. ஓகே. வெரி குட். சென்னை. சரிங்க. உங்க மிஸ்ஸஸ் பேரை சொல்லுங்க. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 3rd November 1989. ஓகே. டைம் சொல்லுங்க. பிறந்த நேரம் 1 AM சார். 1 AM மிட்நைட். ஆமா சார். நைட். மிட்நைட் புரியல. அதாவது 2ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா 3 அப்படிதானே? ஆமா அப்படியா சார். அப்பா. ஐஸ்வர்யா பாசக்கார பொண்ணுதான். சரி சார். ஆனா இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்னு ஓவரா பேசிட்டு வம்பளத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாப்லையே. கேட்க மாட்டேன். இது இவங்களுக்கு இந்த 1 மணிக்கு பிறந்ததால 3-5 வருதுங்க. என்னுடைய வீடியோ பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் ஜாதகர்கள்னு போட்டிருப்பேன். அது அப்படியே 100% பொருந்தாது. கிட்டத்தட்ட 80% மேல பொருந்தும். ஏன்னா அந்த மிட் நைட்ல பிறந்ததால அது இன்னொரு பர்சனாலிட்டியும் சேர்றதால வரும். ஒரு 80% பொருந்தும். அவங்க அறிவாளி, புத்திசாலி. அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுத்தா தப்பா எடுத்துருவாங்க. ஜாக்கிரதை. அவங்க ஒரு நலம் விரும்பி சொல்றத கேட்கணும். அது நந்தகுமாரா வேணாலும் இருக்கலாம். இல்லாட்டி அவங்கள விட வயசு கம்மி, படிப்பு கம்மி அப்படிலாம் பார்க்க வேணாம். அதாவது ஐஸ்வர்யாவை ரொம்ப பிடிச்ச ஆளு சொல்றத கேட்க சொல்லுங்க. பெரிய அளவு மிராக்கிள்ஸ் பார்க்கலாம். பெரிய அளவு வெற்றிகள் பார்க்கலாம். ஓகே. அவங்களெல்லாம் கொஞ்சம் மெடிடேட் பண்ண சொல்லணும். ஏன்னா அந்த மாத்தி முடிவெடுக்கிறதால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அவங்களெல்லாம் அந்த ஜப தியானம் அவசியம் பண்ண சொல்லுங்க. என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்க. அதை செய்ய சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன கேள்வி வச்சிருக்கீங்க நந்தகுமார்? ஆக்சுவலா அவங்களுக்கு கொஸ்டினே வேணாம் சார். இந்த மாதிரி இப்போ அவங்க ஏதோ பார்த்துட்டு சொல்றீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், அதுக்காக தான் முக்கியமா கேட்டது. ஓகே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர். நன்றி, வணக்கம்.